கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று 4 அற்புதங்களை பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 4 அற்புதங்களின் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்ற ஒரு பிரமாதமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விதி என்று யார் எதை சொன்னாலும் என்னுடன் பாபா இருக்கிறார் என்று சொல்லிப்பார் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? பாபா நம்முடன் இருக்கிறார் என்ற அர்த்தம். சொல்லி பாருங்கள், எப்படி ஒரு சக்தி பிறகு சொல்லி பாருங்கள். அதைத்தான் செய்தார்கள் இந்த 4 பக்தர்களும். அந்த 4 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் அவர்கள். பாபா கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கார் சகோதரருக்கு. கர்மாவினால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறார் சகோதரர். எப்படி பாபா அதை காப்பாற்றி கொடுக்கிறார், எப்படி பிரமாதமான ஆசீர்வாதத்தை செய்கிறார் இல்லைங்களா? நம்முடன் இருக்கிறார் இல்லையா பாபா, அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது அந்த அற்புதம். அதான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். அதை 2வது அற்புதம், பாபா மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானவர் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக ஒரு பிரமாதமான அற்புதம். கொடைக்கானல் வட்டத்தில் பெரியூர் அப்படிங்கிற மலை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ரஞ்சனி அவர்கள் நம்மள்ட்ட ஒரு பிரமாதமான அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணா, எங்களுக்கு அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே எங்களுடைய காங்கேயம் பசு காவேரி தலைப்பிரசவம் மிகவும் சிரமப்பட்டாள். நாங்கள் பாபாட்ட தான் மனதார பிரார்த்தனை செய்தோம், பாபா பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணாருங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கருணை இல்லைங்களா? மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் உதவுவேன் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக பாபா ஒரு பிரமாதமான அற்புதத்தை செய்திருக்கிறார். அடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி மனோரஞ்சிதம் அவர்கள். தந்தைக்கு திடீர்னு உடல்நலக் கோளாறு. சகோதரி நேர சரணடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். பாபா கிட்ட பிரமாதமாக ப்ரே பண்ணாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது. ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டார், பிரமாதப்படுத்திட்டார். இந்த 3 அற்புதங்களும் இப்படி பிரமாதப்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு மிக பிரமாதமான அற்புதம். எதற்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் கிருமியின் தாக்குதலுக்கு ஆளாயிட்டதாக டெஸ்ட் எல்லாம் சொல்லிச்சு. ஆனால் பாபாவின் வழிபாடும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையும் நம்முடைய கோபுரம் டிவி நிகழ்ச்சியும் சகோதரியை வழிகாட்டி கொண்டு சென்றது. பாபாவின் அருளாசிகளோடு என்ன நடந்தது, பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பிரமாதமாக இந்த 4 பக்தர்களின் தரிசனத்தை நமக்கு பாபா கொடுத்திருக்கிறார். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் அவர்களுக்கு. சகோதரர் என்கிட்ட பேசும்போதே சந்தோஷமாக பேசினார். என் அற்புதம் சொல்லி முடித்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொன்னதாக சொல்லுங்கள், பாபாவுக்கு எல்லோரையும் நன்றி சொல்ல சொல்லுங்கள், பாபாவிடம் மனம் விட்டு பேச சொல்லுங்கள். இது 2யுமே சொன்னார் அவர். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எல்லா நிகழ்ச்சியிலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாபா நம்முடைய அப்பா அம்மா எல்லாமே நமக்கு அவர் தான். அவர்கிட்ட மனம் விட்டு பேசும்போது நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்கிறது சத்தியம். வாங்க எப்படி சகோதரரின் பிரச்சனை முடிவுக்கு வந்தது அது தரிசனம் பண்ணுவோம். சகோதரர் சென்னையில் இருக்காருன்னு சொன்னேன். சகோதரர் சொல்கிறாரு, என்னுடைய திருமணத்திலிருந்து பாபா எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். என் திருமணம் மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு நினச்சேன். ஏன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டேன். ஆனால் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு எதுவுமே இல்லை, பிரமாதமாக முடித்து கொடுத்தார் பாபா. அதன் பிறகு நானும் என் மனைவியும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றோம். எங்களுக்கு ஒரே ஒரு குறை, 1 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கலையே. பாபா கிட்ட தான் ப்ரே பண்ணோம், பாபா எங்களுக்கு ஒரு மழலை பரிசை கொடுங்கள் அப்படின்னு பாபாட்ட கேட்டோம். பாபா உடனே வழங்கினார், இம்மீடியட்டாக கொடுத்தார். தொடர்ந்து செக்கப்லாம் போயிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். 7வது மாதம் செக்கப் போயிட்டு வந்தோம். அந்த டாக்டரினை தனியாக அழைத்து பேசினார்கள். சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, பெஸ்ட்டு குழந்தைய எடுத்துடலாம் வெளியில், எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே எனக்கு மிகப்பெரிய இடி என் தலையில் தாக்கியது போல் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட பேசினேன். சரி என்ன செலவாகும் என்னவாகும்னு கேட்டால், நம்ம ஊர் காசுக்கு 25 லட்சம் சொல்கிறாங்க அந்த ஊரில். அதை நிச்சயமாக என்னால் பேர் பண்ண முடியாது. நான் நேர தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். பாபா, இது நீங்கள் கொடுத்த குழந்தை, நீங்கள் எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க, அதை சேஃபாக எனக்கு கொடுங்க, அந்த குழந்தையை எங்களுக்கு அற்புதமாக பெற்றுக் கொடுங்கள்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டோம். பாபா ஒரு அற்புதமான உணர்தலை கொடுத்தார். என் மனைவி அவங்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு பேசினாங்க.
அவங்க ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கிளம்புங்க, உடனே இந்தியாவுக்கு வாங்க, நம்ம இங்கே பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் உடனே கிளம்பி அங்கேருந்து இந்தியா வந்துட்டோம். நாங்கள் சென்னை வந்த பிறகு டாக்டரிடம் பேசினோம். டாக்டரும் தீவிரமான பாபாவின் பக்தர். அவர் சொன்னார், வியாழக்கிழமை காலையில் வீட்டுக்கு வாங்க, கீழே தான் கிளினிக்கு, நான் காலையிலே செக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. தேர்ஸ்டே காலையில் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டோம். டாக்டர் செக் பண்ணாங்க, ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம பெரிய சென்டருக்கு போவோம், அங்கே போய் மீதி டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பெரிய சென்டருக்கு கூப்பிட்டு போனாங்க. எல்லா டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. டாக்டரின் முகம் மாறுகிறது. என் மனைவிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் டாக்டர் ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது உங்களுக்கு? என்ன இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் குழந்தை மூமெண்ட்டே இல்லை, எனக்கு அது ஒரு கலக்கமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க, நம்ம அவர்கிட்ட சொல்லிடலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் உள்ள அழைத்து அந்த ஸ்கேனே காட்டுறாங்க. பாருங்கள், குழந்தை மூமெண்ட்டே இல்லை, எனக்கு இதுதான் பயமாக இருக்குது, எனக்கு எப்படி இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும் உடனே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. சகோதரர் டாக்டரிடம் பேசி கொண்டிருக்கும் போதே பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறார். அவர் பாபாட்ட பேசணுங்கிறார் இல்லையா, அதை செஞ்சார். பாபா, இது நீங்கள் கொடுத்த குழந்தை, எனக்கு காப்பாற்றி கொடுங்கள், எனக்கு வேண்டும், அந்த குழந்தை வேண்டும், உங்களுடைய அருள் பரிசு எனக்கு வேண்டும், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். இவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போதே குழந்தை வலது காலை ஊனி பின்னாடி போகுது. ஸ்கேனில் பார்த்தா நல்லா தெரியுது. டாக்டருக்கு மிக மகிழ்ச்சி. சார் பிரமாதம் சார், குழந்தை ஃபஸ்ட் கிளாஸாக மூவ்மெண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனால் இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி குழந்தைய வெளில எடுத்துடணும், அப்புறம் மீதி ட்ரீட்மெண்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் பாபாவின் பக்தர்னால அவங்களும் பாபாவை வணங்கி விட்டு அந்த ஆப்ரேஷனை பிரமாதமாக பண்ணி குழந்தைய வெளில எடுத்தாங்கன்னா, இன்றைக்கி என் குழந்தை பிரமாதமாக என்கிட்ட இருக்கான்னா, அவள் குழந்தைக்கு சாய் நிவேதான் பேர் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், நீ எங்கள் குழந்தை கிடையாது, நாங்கள் பேருக்கு தான் அப்பா அம்மா, நீ பாபாவின் அன்பு குழந்தை, இதே தான் சொல்லுவேன் நான். ஏன்னா பாபா தான் கொடுத்தார். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. எதற்காக பயந்தாங்க? அந்த குழந்தையோட விதி இதோடு முடிஞ்சிருமோன்னு நினச்சி பயந்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் பாபா என்னுடன் இருக்கிறார் நம்பினேன். பாபா இருந்தார், காப்பாற்றி கொடுத்தார் என் குழந்தை. அதனால்தான் நான் சொல்கிறேன், பாபாவிடம் பேசுங்கள், பாபா எது செய்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் உடனே பாபாவுக்கு நன்றி சொன்னேன்னா, இன்றைக்கி குட்டி பாப்பா என் கூட தான் இருக்கா, பிரமாதமாக இருக்கா, சாய் நிவேதா அருமையாக இருக்கா. அதுதான் பாபா. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். பாபாவை நம்பியவர்களுக்கு பாபா வந்து ஒரு மாபெரும் தெய்வம். பாருங்கள், அதே போல் ஒரு வாயில்லா ஜீவனுக்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்த ஒரு சகோதரிக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம். கொடைக்கானல் வட்டத்தில் பெரியூர் அப்படிங்கிற மலை கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க, சகோதரி ரஞ்சனின்னு பேர். எங்கள் தோட்டத்தில் காங்கேயம் பசு ஒன்று இருக்குன்னா அந்த பசுமாட்டுக்கு பேர் காவேரின்னு பேர். தலைப்பிரசவம் அந்த பசுமாட்டிற்கு. நாங்கள் கொண்டாடினோம், ஏன்னா அற்புதமாக இருப்பாவ காவேரி. அந்த டேட்டும் வந்துருச்சு, நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். 9 மணிக்கு பனிக்குடம் உடஞ்சிருச்சு. நாங்கள்லாம் அவளோடு காத்திருக்கிறோம், என்ன குழந்தை வரப்போகுது வயிற்றுக்குள்ளேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அவஸ்தைப்படுறா காவேரி. நான் உடனே பாபாவை தான் நினச்சேன், பாபா காவேரிக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அற்புதமாக குழந்தை பிறக்க வேண்டும். என் பேக்கில் உதி வச்சுருந்தேன், உதி எடுத்து காவேரி நெத்தியில் வச்சு விட்டேன். 11 மணி ஆயிடுச்சு, அப்பவும் குழந்தை பிறக்கலை, கன்றுக்குட்டி வெளியில் வரவில்லை. அதன் பிறகு 3 முறை தலை மட்டும் வந்தது, திருப்பி உள்ளே போயிடுச்சு. வலியில் துடிக்குது அந்த மாடு காவேரி. சகோதரி செய்த செயல், ஒரு வாளி தண்ணி எடுத்து அதில் உதி போட்டு கலந்து காவேரிக்கு கொடுத்தாங்க. காவேரி முழுவதுமாக குடித்து விட்டு அற்புதமாக ஒரு காளையை பிரசவித்தாள். இது பாபாவின் பிரமாதமான அற்புதம்னா. காவேரி அவஸ்தையை பாபா பிரமாதமாக க்யூர் பண்ணி வச்சார். ஒரு அற்புதமாக ஒரு காளையை ஈன்றெடுத்தாள் எங்கள் காவேரி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாடு தான், இந்த கண்ணுக்குட்டி தான். அதாவது எல்லா ஜீவராசிகளும் பாபாவுக்கு ஒன்று தான் அப்படின்றதை நிரூபிப்பதற்காக இந்த அற்புதத்தை நம்ம சொல்ல வைத்திருக்கிறார். அதான் உண்மை. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய அற்புதங்கள் பார்த்துருக்கோம். ஒரு பைரவருக்கு உதவி பண்ணியிருக்காரு, இதே மாதிரி ஒரு பசுமாட்டிற்கு உதவி பண்ணியிருக்காரு, தொலைந்த பசுமாடை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் பாபா நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். முதன்முறையாக ஒரு தலை பிரசவத்திற்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது அந்த காவேரிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த அற்புதம் சொல்வதற்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும்.
ஏன்னா ஒரு மிகப்பெரிய தரிசனம் கிடச்சிது இல்லையா நமக்கு. காவேரி தரிசனம் கிடைத்தது, அந்த கண்ணுக்குட்டியோட தரிசனம் கிடைச்சது நமக்கு. இது பாபாவாக தான் என் கண்களுக்கு தெரியுது எனக்கு. அதே போல் பாருங்கள், பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி மனோரஞ்சிதம்னு பேர், என்னிடம் அன்புடன் பாஸ்டருடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி. ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதத்தை என் தந்தைக்கு நிகழ்த்தினார் பாபா. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். 5 விளக்கு பூஜையின் மகிமையை நம்ம எல்லோருக்கும் சொல்லணும் தான். நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய அற்புதங்கள் 5 விளக்கு பூஜையின் மூலம் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. ஏன்னா 5 விளக்கு பூஜை ஒரு அற்புதமான பூஜை. நிறைய சகோதரிகள் 5 விளக்கு பூஜையில் இன்னும் சந்தேகம் கேட்டே இருக்கீங்க. அண்ணா பூஜை முடிஞ்சு ரொம்ப நேரம் எரியணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஆரத்தி முடிஞ்சதுன்னு ஒரு 10-15 நிமிஷம் எரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்மளே மலையேற்றி விட்டுறலாம். தினம் தினம் விளக்கு மாற்றணுமா? கிடையாது. ஒரே விளக்கு தான், 5 நாளும் ஒரே விளக்கு தான். அந்த 5 விளக்கு பூஜை என்ன தத்துவம்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவம் தான். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாபாவில் அடக்கம். அதுதான் அந்த பூஜை. அதெல்லாம் செய்யும்போது நம்ம கேட்டதெல்லாம் பாபா கொடுக்குறார். அதுதான். வாங்க இப்போ சகோதரியின் அற்புதத்துக்குள்ளே போவோம். பிரமாதமான அற்புதம். சகோதரியின் தந்தை பெங்களூர் போகிறாங்க. அவங்க அண்ணன் வீடு இருக்குது பெங்களூரில். அங்கே போனால் அந்த சில்லு வெதர் இல்லைங்களா, அப்பாவுக்கு ஜுரம் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போகலான்னா இந்த வயதான பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் எங்கள் ஊருக்கே போயிடுறேன், எங்கள் ஊரில் போய் எங்கள் டாக்டரை பார்த்துக்கிறேன்பாங்க. அங்கும் அதான் நடந்தது. கிளம்பி இங்கே ஜுரத்தோடையே பொள்ளாச்சி வந்துட்டார். வந்த பிறகு டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் ஃபேமிலி டாக்டருங்கிறதுனால அவர் ரொம்ப கனிவோடு கவனித்து எல்லாமே பண்ணுறாரு. அம்மா ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கார் அப்பா, எனக்கு தெரிஞ்ச எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடலாம் ஒரு வாட்டி அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அனைத்து டெஸ்ட்டுகளும் அங்கே எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். எல்லா ரிசல்ட்டும் வருது. ரிசல்ட் வரும்போது தான் மிகப்பெரிய பேரிடியை சந்திக்கிறார்கள் சகோதரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது, கிரியாட்டின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கிரியாட்டின் லெவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன். அதுதான் அந்த லெவல் ஜாஸ்தியாகனா டாக்டர் ஒரு மாதிரி பயந்துட்டார். டாக்டர் சொன்னார், அம்மா இந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோலில் வரணுமா, எல்லாம் பண்ணணும். நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், ஒரு வாரம் அப்பா சாப்பிடட்டும், மீண்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுப்போம். அப்போ இந்த லெவல்லாம் குறைஞ்சிருக்கணும். இல்லைன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், நான் அவர்கிட்ட அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா எல்லா மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் அப்பாவை கூட்டிகிட்டு நேராக பாபாட்ட தான் போனேன். நேராக பாபாட்ட போய், பாபா நான் அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், உங்கள் உதி வச்சு விடுவேன், உதி கலந்து தண்ணி கொடுப்பேன், அப்பாவுக்காக நாளையிலேருந்து 5 விளக்கு பூஜை செய்வேன், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அடுத்த டெஸ்ட்டில் சொல்லணும், உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும். சகோதரி வேண்டிக்கிட்டாங்க. அப்பாவை கொண்டு போய் படுக்க வச்சாங்க, மருந்து கொடுத்தாங்க, உதி கொடுத்தாங்க, உதி கலந்த தண்ணி கொடுத்தாங்க. அடுத்த 2 நாளில் 5 விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க சகோதரி. 1 2 3 நாட்கள் பிரமாதமாக 5 விளக்கு பூஜை முடிஞ்சாச்சு. டாக்டர் இப்போ டெஸ்ட் எடுங்கன்றார். அப்பாவுக்கு டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. அடுத்த நாளைக்கு ரிசல்ட் வருது. எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டரே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். என்னம்மா அது அன்றைக்கி பார்த்த ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் வேறையாக இருக்கேம்மா, நல்லா குறைஞ்சிருச்சுமா, பிரமாதமாக குறைஞ்சிருச்சு, அதனால் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் தொடர்ந்து இதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோலில் இருந்தார்னா பிரமாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா நான் 3 நாள் தான் செஞ்சேன் நான் 5 விளக்கு பூஜை, அதன் பிறகு நன்றி சொல்வதுமாக மீதி 2 நாள் செஞ்சு முடித்தேன். 3 நாள் 5 விளக்கு பூஜை செய்யும்போதே எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பாபா செய்தார். இது எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் இதை 5 விளக்கு பூஜையை நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதுதானே நம்ம டைட்டிலே சொன்னோம் இல்லைங்களா, உன் விதி இதுதான் என்று சொல்பவர்களிடம் சொல்லுங்கள், பாபா எங்களுடன் இருக்கிறார் என்று. இல்லையா, பிரமாதமாக சொன்னார் இல்லையா பாபா, நான் உன்னோட இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தந்தையை பிரமாதமாக குணப்படுத்தி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றி பாபாவுக்கு சொன்னேன் நான். இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணுன்னாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொன்னேன். 3 அற்புதங்கள் பார்த்தோம், 3மே பிரமாதம், எல்லாமே சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். இப்போ 4வதாக வரப்போகும் அற்புதம் நம்மை சிலிர்க்க வைக்கும் அற்புதம். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு அவருடைய கணவருக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான நிகழ்வு. பாபா வழிகாட்டி அழைத்து செல்வார் அப்படிங்கிறது பிரமாதமாக இங்கே உணர்த்துறார் நமக்கு. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் ஞான சாய் பாபாவின் துனி பூஜை தரிசனம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. எல்லோரும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் அந்த துனியை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவைகளை அனைத்தையும் அருளும் அற்புதமான பூஜை துனி பூஜை ஞான சாய் பாபாவின் அருளாஸ்திகளோடு.
வாங்க இப்போ துணி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவதி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்தயர்த்தம் அரோக திடகா திரகாணித்தம் தன தானிய சக்கந்தான சகல சௌபாஜ்யகாணித்தம் சாய்நாத பரிபூரண அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில்துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சாய்நாத பரிபூரண அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம் ஞான சாய்நாத குருவே நமோ நமகா. பாதாரபந்தஜோ சதானா மத்திய கரிஷ்யாமः. ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே தத்தஸ்வரூபாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் காம் சாயிநாதாய நமः. ஓம் லக்ஷ்மீநாராயணாய நமः. ஓம் கிருஷ்ணராம சிவமாருத்யாதிரூபாய நமः. ஓம் சேச சாயினே நமः. ஓம் கோதாவரி தட சிரடிவாதினே நமः. ஓம் பக்தஹிருதாய நமः. ஓம் சர்வகிருத்வாசினே நமः. பூதாவாசாத நமः. ஓம் பூத பவிஷத்வர்த்திதாய நமः. ஓம் காலாதீதாய நமः. ஓம் காலாத நமः. ஓம் காலகாலாத நமः. ஓம் காலதர்ப்பதமனாத நமः. மிருத்யுஞ்சயாத நமः. அமர்தியாத நமः. ஓம் மர்தியா பயப்பிரதாத நமः. ஜீவாதாராய நமः. ஓம் சர்வாதாராய நமः. ஓம் பக்தாவன சமர்தாத நமः. ஓம் பக்தாவன பிரதிங்காத நமः. ஓம் அன்னவஸ்திரதாத நமः. ஓம் ஆரோக்கிய க்ஷேமதாத நமः. ஓம் தனமாங்கல்ய பிரதாத நமः. ஓம் ருத்திஷித்திதாத நமः. ஓம் புத்திரமித்திர கலத்திரபந்துதாத நமः. யோகீஷ மகாத நமः. ஆபத்பந்தவாத நமः. மார்க்கபந்தவே நமः. புக்தி முக்தி ஸ்வர்க பவர்கதாத நமः. ஓம் பிரியாத நமः. ஓம் பிரீதிவர்தனாத நமः. அந்தர்யாமினே நமः. ஓம் சச்சிதாத்மே நமः. ஆனந்தாத நமः. ஓம் ஆனந்தாத நமः. பரமேஸ்வராத நமः. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் பரமாத்மனே நமः. ஓம் பரமசுகதாத நமः. ஓம் பரமேஸ்வராத நமः. ஓம் ஞானஸ்வரூபிணே நமः. ஓம் ஜெகதபித்ரே நமः. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ரு பிதாமகாத நமः. ஓம் பக்த அபயப்பிரதாத நமः. ஓம் பக்தபராதிநாத நமः. ஓம் பக்த அனுகிரக காதராத நமः. ஓம் சரணாகதவஸ்லாத நமः. ஓம் பக்தி சக்திபிரதாத நமः. ஓம் ஞான வைராக்கியதாத நமः. ஓம் பிரேமப்பிரதாத நமः. ஓம் சம்சய ஹிருதய துர்பல்ய பாபகர்ம வாசனா ஜெயகராத நமः. கிருதந்திவேகாத நமः. கர்மதந்திரே நமः. சுத்த ஸ்ரத்தவலிதாத நமः. குணாதித குணாத்ரே நமः. அனந்த கல்யாண குணாத நமः. அமித பராக்கிரமாத நமः. ஜெயினே நமः. குரு திருஷாதேத்யாத நமः. அபாரஜிதாத நமः. திரிலோகே சஸ்கந்திகர்ம சக்கிரடிதாத நமः. லோகநாதாத நமः. பாவனானகாத நமः. அமிர்தம் சுவே நமः. பாஸ்கர பிரபாத நமः. பிரம்மச்சரிய தபஸ்ரீயஸ்ரதாத நமः. சத்திய தர்மபாரணாத நமः. சித்தேஸ்வராத நமः. சங்கல்பாத நமः. யோகேஸ்வராத நமः. பகவதே நமः. பக்தவஸ்தலாத நமः. சத்புருஷாத நமः. புருஷோத்தமாத நமः. சத்யதத்துவபோதகாத நமः. காமாதி சர்வஜானதந்திரே நமः. வேதானந்தான பிரதாத நமः. சமசர்வமத சம்மதா தட்சிணாமூர்த்தி வெங்கடேசரமண அற்புதானந்திரிய பிரபன்னார்த்திகராத நமः. சம்சார சர்வதுக்கட்டைகரா சர்வந்தர்வ சர்வமங்கலகராத நமः. சர்வாபீட்டபலப்பிரத சமரசன்மார்க்க ஸ்தாபனா சத்குரு சாய்நாத குருவே நமோ நமः. சகல ஆராதனை சுவர்ஜிதம் சாய்நாத குருவே நமः. அநேகோடி பிரார்த்தனாந்தலிம் சமர்ப்பஜாமி. ராஜாய புதைகதாகினே மமாவஜம் வைஹி ஸ்ரவணாய குருமஹே சமே காமான் காமகாமாஜமக்யம் காமேஸ்வரோகை ஸ்ரவணோ ததாது வேராஜ வை ஸ்ரவணாஜ மகாராஜாய நமः. சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். ஞான சாய்பாபாவின் அருளாசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. நமக்கு இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நம்ம அற்புதங்களை கண்டினியூ பண்ணுவோம். இந்த அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு நிகழ்ந்தது. அவருடைய கணவருக்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து பாபா காப்பாற்றி அருளாட்சிகளை வழங்கினார். எப்படி வழங்கினார்? அதுதான் அங்கே பிரமாதமான விஷயம். சகோதரின் கணவர் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார். அந்த வாட்சில் சில ஸ்பெஷல்லாம் இருக்குது. பிபி ஜாஸ்தியானா காட்டும், ஹார்ட் பீட் ஜாஸ்தியானா காட்டும், சுகர் லெவல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் மல்டி பர்பஸ் அது வாட்ச். அது இப்போ சகோதரர் வாட்சை பற்றி சொன்னேன். பிரமாதமான வாட்ச் அது. அந்த வாட்ச் தான் ஒரு மிகப்பெரிய இண்டிகேஷனை கொடுத்தது. அடிக்கடி ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்குது, ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சகோதரருடைய நண்பர்கள் எல்லோருமே டாக்டர்ஸ். அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் கரெக்டு, ரிஸ்க் எடுக்காதீங்க, உடனே வாங்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. உடனே இம்மீடியட்டாக சகோதரியும் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டார். போய் பார்த்தாரு, கரெக்டாக ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு, சில டெஸ்ட்டெல்லாம் எழுதித்தரேன், ஸ்கேன் எழுதித்தரேன், இப்போயே பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் பண்ணி பார்த்தால் ஒரு மிகப்பெரிய இடி சகோதரியின் தலையில். என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்கில் ஒரு சின்ன கட்டி இருக்குது.
டாக்டர் சொன்னார், கவலைப்படாதீங்க, இதை நினச்சி பெரிய ஒரி பண்ணிக்காதீங்க, நான் மருந்து கொடுக்குறேன், சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, 1 இயர் கழித்து மீண்டும் ஒரு செக் பண்ணுவோம், அந்த கட்டி மறைஞ்சிருச்சா இல்லை வேறு ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா எல்லாம் பார்க்கணும், அதனால் தொடர்ந்து மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டார். இவங்க தொடர்ந்து மருத்துவம் செய்து கொண்டு வருகிறார்கள், பாபாவை வணங்கி கொண்டு வருகிறார்கள். 1 இயர் ஆகிடுச்சு, மீண்டும் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இப்போ டெஸ்டெல்லாம் எடுத்தால் மீண்டும் அதிர்ச்சி ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு கட்டி இருந்ததுலேயே அந்த கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது, பக்கத்துலேயே 2 சின்ன சின்ன கட்டி. டாக்டர் சொன்னார், கட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு, நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, இம்மீடியட்டாக பெட் ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன டாக்டர் அப்படின்னா, இது உடம்புல வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்னு பார்க்கணும். என்ன டாக்டர் பரவி இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்போ என்னது இது? நான் சொல்லுவேன், நீங்கள் பயப்படக்கூடாது, இது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நான் முன்னாடியே சொல்கிறேன், இது கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம். சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு, சரி டாக்டர் நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் பெட் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். பெட் ஸ்கேனுக்கு அப்ளை பண்ணால் 2 வாரம் டைம் கேட்குறாங்க அவங்க. அங்கெல்லாம் சீனியாரிட்டி பிரகாரம் தான் பெட் ஸ்கேன் எடுக்க முடியுமா? சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாங்க. கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க என்னன்றது. நம்ம எல்லோரும் செய்கிற தவறு இது தான், சிலது சரியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த கூகுள் ரிசல்ட்டு தான் ஃபைனல்னு கிடையாது. அதை முதல்ல எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். நம்ம டாக்டர் சொல்கிறது தான், நம்ம டெஸ்ட் எடுத்தால் என்ன, நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதுதான். அந்த வியாதியின் பேர் வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் நமக்கு அதோட வீரியம் கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் அந்த கூகுளை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? எதற்காக சொல்கிறேன்னா, இது நிறைய நடந்திருக்கு, நிறைய சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. வாங்க இப்போ இந்த அற்புதத்தை கண்டிப்பாக பண்ணுவோம். சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா கணவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, பெட் ஸ்கேன் எடுக்க போகிறோம், நீங்கள் உங்கள் அருளாசிகளை கொடுத்து அது ஒன்றும் இல்லைன்னு பண்ணணும், நான் உங்களுக்கு எல்லா பூஜையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறார்கள், 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள், சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிக்கிறார்கள், சச்சரிதம் படிக்கிறார்கள், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறாங்க, ராஜா ராமா நமோ நமக எல்லாத்தையும் சொல்கிறாங்க சகோதரி. ஆனால் அப்புறம் அற்புதங்கள் நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா, பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை செய்வது போல் எனக்கு இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதன் மூலம் கிடைப்பது போல் எனக்கு இருக்கும். நான் பார்த்துக்கிட்டே வரேன். அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக பாபா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எனக்கு உணர்த்தினார். அற்புதங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க, ஒரு சகோதரின் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மகா பெரியவா அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடித்தார்கள், சரியாக போச்சு. அதே மாதிரி பாபாவின் தீர்த்தத்தையும் கொடுத்தார்கள், சரியாக போச்சு. இது 2 விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு பாபா ஏதோ உணர்த்தது போல் தெரியுது, ஆனால் பாபாவுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறது, அந்த தீர்த்தத்தை எப்படி கணவருக்கு கொடுப்பது, இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு நான் குழப்பமான மனநிலையில் உட்காந்துருக்கேன். ராஜாராமா நமோ நமக நான் சேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வீட்டில் உட்காந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா, பாபா எப்படி வழி காட்டுறாரு பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், பாபா நம்முடன் இருக்கிறார் நம்புன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அது இதுதான். அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பாபா பூஜை வச்சுருக்கேன், நாளைக்கு நீயும் கணவரும் வாங்க, பஜன்லாம் இருக்குது, பிரசாதம்லாம் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னாங்க. பூஜைக்கு கணவரும் மனைவியும் 2 பேரும் போகிறாங்க. போய் உட்கார்ந்தவுடன் அங்கே நடந்த முதல் நிகழ்வு, ஒரு பெரிய பாபா விக்கிரகம் வச்சு அதற்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேக தீர்த்தம், முதல் தீர்த்தம் சகோதரிக்கும் கணவருக்கும் கொடுக்கிறார்கள். இப்போ சகோதரியின் கண்களில் கண்ணீர். நான் பாபா கிட்ட கேட்டேன், மனம் உருகி கேட்டேன், பாபா எனக்கு தீர்த்தம் எப்படி கிடைக்கும், எப்படி ஏற்பாடு பண்ணி எப்படி கொடுத்தாரு பாருங்க. பாபாவை நம்பினால் இதெல்லாம் நடக்கும். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவு, கணவர் குணமாயிட்டார், அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா பாபாவின் தீர்த்தம் குடித்தாச்சு. அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே அது பிரமாதப்படுத்தும் நம்மளை. இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சகோதரிக்கு. அதன் பிறகு அடுத்த நாள் பெட் ஸ்கேன் கிளம்புறாங்க காலையில். நான் இந்தியாவில் வேண்டிக்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன்னா, பாபா எங்கேயாவது உங்களை பார்க்க மாட்டேனா, உங்களுடைய பேராவது பார்க்க மாட்டோமா, ஏன்னா இங்கே அமெரிக்காவில் அதெல்லாம் பார்க்க முடியுமா. வண்டியில் போயிட்டுருக்கோம், ஒரு ட்ரக் எங்களை கிராஸ் பண்ணுதுன்னா, அந்த ட்ரக்கில் ஃபஸ்ட்டு நான் பார்த்த லெட்டர்ஸ் SAI, அதுக்கப்புறம் நிறைய லெட்டர்ஸ் இருந்தது. ஆனால் என்னுடைய கண்களுக்கு பாபா காமிச்சது அந்த SAIயை காமிச்சார். பிரம்மாண்டமான ட்ரக்கில் பிரம்மாண்டமான SAI. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், பாபா நம்முடன் இருக்கிறார், நம்முடன் ட்ராவல் செய்கிறார். நேராக பெட் ஸ்கேன் எடுத்தோன்னா பெட் ஸ்கேன் ரிசல்ட் வந்தாச்சு. பக்கத்து வீட்டு நண்பரை கேட்டோம், அவர் ரேடியாலஜி படித்தவர். அவர் பார்த்துட்டு என்னை
என்னையை பொறுத்த வரைக்கும் இது இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குமா எனக்கு தெரியல, உங்கள் டாக்டர் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு அன்றைக்கி அலுவலகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை எனக்கு. இருந்தாலும் நானும் கணவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பணிபுரிகிறோம். நான் போயிட்டேன். லஞ்ச் பிரேக்கில் என்ன சொன்னேன், நான் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் கோயிலில் போய் உட்காந்து ராஜா ராமா நமோ நமக்கு சேன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அதன் பிறகு கிளம்பி அலுவலகத்துக்கு வந்தேன். கணவர் சொன்னார், டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம போகலாம். நேராக டாக்டர்கிட்ட போனாங்க, ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. சகோதரி தொடர்ந்து ராஜா ராமா நமோ நமக சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீர்டி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக, ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தவர் சந்தோஷமாக, பிரமாதம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு, இது பியூர் இன்ஃபெக்ஷன் தான், அதனால் பயப்படாதீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கட்டியோட சைஸ் எல்லாம் குறையணும். அதற்காக நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். ஆனால் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸை கொடுக்குறாரு. சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். பாபாவின் தீர்த்தம் குடித்தால் சரியாக போகும் சொன்னாங்க இல்லையா, அது நடந்ததா இல்லையா? நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக பாபா பிரமாதமாக உணர்த்துறார். அந்த தீர்த்தம் எப்படி கிடைக்கும், அதற்கும் நான் வழி செய்கிறேன், பிரமாதமாக வழி காட்டுறார் பாபா. அதுதான் பாபா. பாபாவை நம்பினால் வழி காட்டுவார். நம் கரங்களை பிடித்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார். அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி. வியாதியாக இருந்தால் அதை வெல்வதற்கு வெற்றி பாதை இருக்கும். வேறு பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த பிஸ்னஸ்லேருந்து ஜெயிப்பதற்கு ஒரு பாதையை காட்டுவார். எல்லாத்துக்கும் வெற்றி பாதையை காட்டுவார் பாபா. இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பணும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு வேறு பாதையோ மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி 4 அற்புதங்கள் கொடுத்தார் பாபா. இதுதான் விதி என்று யாராவது சொன்னாலும் நீ உறக்கச் சொல், பாபா என்னுடன் இருக்கிறார் என்று அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா பாபா. அதை நிரூபிக்கின்ற வகையில் நமக்கு பிரமாதமான அற்புதங்கள். ஹரிஹர சுதன் குழந்தையை எப்படி காப்பாற்றி கொடுத்தார் இல்லையா. குட்டி பாப்பா சாய் நிவேதாவை பிரமாதப்படுத்திட்டார். அதுதான் பாபா. அடுத்து பாருங்கள், அந்த காங்கேயம் பசு காவேரிக்கு தலைப்பிரசவத்தை பார்த்து ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். அடுத்த மனோரஞ்சிதம் தந்தையை குணப்படுத்தி ஒரு பிரமாதமான அற்புதம். இந்த 4வது அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம். எங்கேயோ இருக்காங்க, கண்காணாத இடத்தில் இருக்கிறார்கள். பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. சகோதரி ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. கோபுரம் டிவிக்கு நன்றியை சொன்னார்கள், பாபாவுக்கு நன்றியை சொன்னார்கள். ஆனால் அந்த அற்புதங்கள் அனைத்துமே நமக்கு பதில் சொல்லுது. சகோதரி சொன்ன விஷயம் எப்படி வழி காமிச்சது பார்த்தீங்களா, அற்புதம். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சச்சரிதத்தை கேளுங்கள், பதில் இருக்கும் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சகோதரி சொன்ன பிறகு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள், அதில் உங்களுக்கு பதில் இருக்கிறது. நம்ம நியரிங் 250 250 எபிசோடு வரப்போகிறோம் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு இல்லையா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்களுடைய பேராதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான 3 அற்புதங்கள், சும்மா பிரமிக்க வைக்கும் அற்புதங்கள் தான். நம்ம கொடுக்குறதெல்லாம் அப்படி தானே கொடுத்துட்ருக்கார் பாபா. பிரமாதமான அற்புதங்களை நம்முடைய நிகழ்ச்சியின் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாபா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போது எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை செய்ய போகிறோம். இந்த சகோதரருக்காகவும், இந்த அமெரிக்கா சகோதரருக்காகவும், ஏன்னா 3 மாதம் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறாருன்னு சொன்னாங்க. இதுபோல் எத்தனை பேருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. எல்லோருக்காகவும், இந்த கொடிய நோய் கிருமி தாக்கி இருக்கும் அத்தனை பேருக்காகவும் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை. இன்றைக்கி 2 ஸ்லோகம் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீர்டிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாத தரிசனம். ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீர்டி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக, ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி. சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்,
மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.